ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்து வந்து நான் சூப்பராக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து என்ன எடுத்துக்கிறேன், நான் சுடு தண்ணி தான் எடுத்துக்கிறேன். நாளையிலேருந்து வந்து நான் ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ண போகிறேன். என்னென்னா நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, இஞ்சி, இது மூணும் வந்து நல்லா மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த சாறு எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இந்த சுடு தண்ணியோட ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா செமையாக வெயிட் லாஸ் ஆகும். பட் வந்து இப்போ நெல்லிக்காய் இல்லை, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் இருக்குது. நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து அதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன், 1 வீக் தான், அதுக்கு மேலே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம அரைச்சி இந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம வச்சாலே ஒரு வாரத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நேற்றுக்கும் இன்றைக்கி மட்டும் நான் சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். நாளையிலேருந்து அதை வந்து ட்ரை பண்ணி சூப்பராக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரிங்க் ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ சுடு தண்ணி குடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து பாசிப்பயிறு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேக வச்சாச்சு. இதை வேக வச்சுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஓட்ஸ் வந்து ஒரு சின்ன டம்ளர், காஃபி குடிக்கிற டம்ளர் நமக்கு போதும் ஒரு ஆளுக்கு. இது பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு ஜாஸ்தி தான். ஆனால் வந்து நல்லா வயிறு ஃபில்லிங்காக சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது ஓகேவாக இருக்கும். என்னென்னா நம்ம எடுத்த உடனே வந்து ரொம்ப கம்மியான அளவு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசி எடுக்கும், நம்ம இல்லை வேறு ஏதாச்சும் சாப்பிட்ருவோம். அதனால் இப்போ அது கூடவே வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காகிற அளவுக்கு வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லது தான். சில பேர் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக நெய்யோடைய கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு வேணும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இதில் இஞ்சி தட்டி போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக திக்காயிடுச்சுங்களா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது பொங்கல் அப்படியே பார்க்குறதுக்கு வந்து நம்ம வெண்பொங்கல் செஞ்ச மாதிரியே இருக்குது இல்லையா. இப்போ எடுத்து வச்சு நம்ம வந்து சட்னி இது கூட வந்து அரைச்சிருக்கேன், அதை வந்து கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் சாப்பிடுங்க வாங்க. இது சாப்பிடும்போது எந்த மாதிரி ஃபீல் இருக்குதுங்களா? எதோ நிஜமாவே வெண்பொங்கல் செஞ்சு சட்னி செஞ்சு சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்குது. நம்ம வந்து டயட்டுக்காகவே இருக்கிற அந்த ஃபீலே இல்லை. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நார்மலாக இருக்கிறவங்க கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பாசி பயிர் போட்டதால டேஸ்ட் வந்து பொங்கல் டேஸ்ட் அப்படியே கொடுக்குது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கூட இன்னும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து அது பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்றதால நான் இஞ்சி அவாய்ட் பண்ணிட்டேன். பட் இஞ்சி தட்டி போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி போட்டுருங்க. இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து சாப்பாடு செய்யலை. ஏன்னா இப்போ பசங்க அவரெலாம் செய்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து சாதம், வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி நான் மட்டும் அப்படின்றதால பொங்கல் செஞ்சதே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. அதனால் ராகி கூழ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா திக்கானதுக்கப்புறம் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம தயிர் நிறைய மிக்ஸ் பண்ணுறதால நம்ம புளிக்க வச்சு செய்கிறாங்க இல்லையா, அந்த கூழ் டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது கூட ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே வந்து அந்த நம்ம புளிக்க வச்சு செய்கிற கூழ் அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். இது கூட வந்து நான் மார்னிங் வந்து சட்னி அரைச்சேன் இல்லையா, அதை தான் நான் வந்து சைடிஷாக தொட்டுக்கிட்டேன். ஒரு 3 கிளாஸ் குடிச்சிருப்பேன், அதுவே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக ஆகிடுச்சு, சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி அளவுக்கு இருக்கும். நான் வந்து லைட்டாக வந்து சரி டே ஃபுல்லாக வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் சாப்பிடல, அதனால் வந்து பப்பாயா கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள் எடுத்துக்கணும், அது மாதிரி ப்ரோட்டீனில் வந்து ஏதாச்சும் எடுத்துக்கணும். இது 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த்துக்கு. டயட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். இப்போ வந்து நான் ஒரு பிளாக் காஃபி குடிக்கிறேன். இது வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு போகிறேன். கொஞ்சம் வந்து எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பிளாக் காஃபி குடிச்சிட்டேன். ஹாய், நான் இப்போ வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஜிம்முக்கு போனேன்னா ஜிம்முக்கு போக கிடையாது. வீக்லியே தான் வாக்கிங் போவேன். ஒன்று மார்னிங் போவேன், இல்லைனா ஈவினிங் போவேன். அப்புறம் வந்து ஃபோன் பார்த்து ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் வந்து அந்த ரொட்டீன் தான் பண்ணுவேன். மெயினாக எனக்கு டயட் தான் வந்து நான் வெயிட் லாஸ்க்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய பாடி கண்டிஷன்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். நம்ம எடுத்த உடனே டயட்டு ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே நம்ம ஒன்றா பண்ணும்போது நம்மளுடைய பாடி வந்து ஏதோ நம்மளை போட்டு வற்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ப்ரெஷரில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் டயட்டுமே விட்டுருவோம், கண்டதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அதனால் மெயினாக என்னென்னா டயட் ஃபஸ்ட்டு வந்து டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 வீக் ஆகட்டும். 2 or 3 டேஸில் நீங்கள் வாக்கிங் வந்து லைட்டாக வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி போகலாம். பட் எக்ஸசைஸ் வந்து ஒரு 1 வீக் வந்து உங்களுடைய பாடி கண்டிஷன் வந்து டயட்டுக்கு வந்து ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஃபோன்லேயே நிறைய எக்ஸசைஸ் வருது. நானுமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து மார்னிங் எழுந்தோடனே என்ன பண்ணலாம், இல்லை ஃப்ரீ டைமில் என்ன பண்ணலாம். எக்ஸசைஸ் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். என்னென்னா சாப்பிட்டுட்டு 2 hours கழிச்சு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். அது மார்னிங் சரி, ஈவினிங் சரி, இல்லை ஆஃப்டர்நூனும் சரி. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 hours முன்னாடி வந்து நம்ம சாப்பிட்ருக்கணும்.
2 ஹவர்ஸில் வந்து நமக்கு வந்து சரிமானம் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். பசங்களை ஸ்கூல் அமைச்சிட்டு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நிறைய டைம் மதிய டைம்லலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 2 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். அதுக்கே வந்து எனக்கு ஓவர் வெயிட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்லிம்மான மாதிரிலாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் எத்தனை நாள் வந்து இந்த டயட் வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு போகலாம், எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பாடி வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபோனில் வந்து நான் போடல. நானாக வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு ஒவ்வொரு டைமும் யாராவது சொல்லும்போது தான் தெரியும், நீ இழைச்சிருக்க இப்படி ஆயிருக்கு அப்படின்னு யாராவது சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ வந்து நம்ம தினமும் வந்து இந்த ஃபோனில் நான் பார்த்துட்டு இருக்கிறதால இப்போ எப்படி இருக்கேன், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். வெயிட் லாஸில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி நிறைய குடிக்கணும். அதை நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. என்னென்னா நிறைய தண்ணி குடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி குடிக்கலாம். என்னென்னா நம்மளுடைய டயட் இருக்கும்போது வந்து பாடி வந்து ஹீட் ஆகும். அதை தணிக்கிறதுக்காக தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் சாப்பிட மாட்டோம். அப்புறம் வந்து யூரின் நிறைய போயிட்டே இருக்கும். அதனால் வந்து நிறைய வெயிட் லாஸ் ஆகும் நமக்கு. அதுதான் மெயினே. யூரின் போயிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய பாடியிலேருந்து கழிவுகள் வெளியேறும். அதனால் வந்து நமக்கு வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். அதனால் தண்ணி நிறைய குடிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மார்னிங்கும் வந்து எதுவும் வந்து தோசை இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கல. ஓட்ஸ் அதை தான் எடுத்துக்கிட்டேன். மதியம் பார்த்தீங்கன்னா ராகி கூழ் தான் எடுத்துக்கிட்டேன். மதியம் வந்து ரைஸ் கொஞ்சமாக சாப்பிட்லாம் வெஜிடபிள் வச்சு. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கிறதால தான் மதியம் வந்து நான் ராகி கூழ் சாப்பிட்டேன். இதே வந்து பசங்க ஊர்லாம் எதாவது சமைக்கிற மாதிரி இருந்தால் சாதம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள் வச்சு சாப்பிட்லாம். அதனால் இப்போ நான் நைட்டுக்கு வந்து என்ன சாப்பிட போகிறேன்னா தோசையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து பொரியல் மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து வெஜிடபிள் சாப்பிடவே இல்லை. ஈவினிங் வந்து பப்பாயா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா சாப்பிட்டாச்சு, வெஜிடபிள் சாப்பிடல. அதனால் வந்து இப்போ நான் வந்து வெஜிடபிளுக்காக தான் வந்து பீன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதை வச்சு தோசைக்கு வந்து ஒரு முட்டை தோசை வச்சு நான் சாப்பிட போகிறேன். இதுதான் என்னுடைய டின்னர் இன்னைக்கு. சரி வாங்க தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேசினதுக்கு தண்ணி குடிச்சிக்கிறேன். இப்போ வந்து பீன்ஸ் தான் வந்து நான் தொக்கு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நமக்கு சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் முட்டை தோசை ஒன்று செஞ்சு அது கூட வந்து இதை சாப்பிடும்போது உண்மையாக டேஸ்ட்டாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. நமக்கு வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங் ஆகிடுச்சு. இதனால் பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தினமும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். காயோடு நிறைய சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய தோசை சாப்பிட்ணுன்ற ஆசை வராது. இதை சாப்பிட்டாலே வயிறு வந்து நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னால இப்படி காயெல்லாம் நிறைய சாப்பிட்டா வயிறு ஃபில்லிங் ஆகிடும், பசி எடுக்காது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து நம்ம நினச்சி போகிற 2 தோசை சாப்பிட்டா தான் நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும், 3 தோசை சாப்பிட்டா அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து சைடிஷ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம்னா மெயின் டிஷ் வந்து நம்ம கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து நான் 2 தோசைக்கு மேலே சாப்பிட்றது கிடையாது. இப்போ டயட் இருக்கிறதால நான் வந்து 1 கம்மி பண்ணிக்கிட்டேன், கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிட்டேன். அது ப்ரோட்டீன் அப்படின்றதால வந்து நமக்கு நல்லது. நடி மாமா ஹாய் சொல். வீடியோ அவ்வளோதானா? இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா அவரும் வாழைப்பழம் சாப்பிட்டாரு. அதில் நான் ஒரு சின்ன வாழைப்பழம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் வந்து சுடு தண்ணி குடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோடைய டே வந்து எனக்கு வந்து இப்படி தான் போச்சு இன்றைக்கி டயட்டு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டயட் வந்து செகண்ட் டே வந்து நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.